வணக்கம். இன்றைக்கி பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்க்கலாம். 2 லைன் வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கீழேருந்து கவனமாக பாருங்கள். கீழேருந்து சில்க் த்ரெட் எடுக்கிறோம், டபுளாக எடுக்கிறோம், 14 நம்பர் நீடில் மேலே போகிறீங்க. அதாவது நம்ம வரைஞ்சிருக்க லைனுக்கு போயிட்டு அப்படியே ஒரு ஸ்டிச் கொடுக்குறீங்க, அதாவது ஒரு செயின் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதை அப்படியே கீழே பிடிச்சி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், லூஸாக இருக்கும். நமக்கு இப்படி வரும்போது இந்த இடத்துல நமக்கு நாட் மாதிரி அது ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இப்போது இதுக்கு கீழே ஒரு செயின், எதுக்காக? இந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்றதுக்காக. புரிஞ்சதுங்களா? மறுபடியும் பக்கத்தில் நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ குட்டி குட்டியாகவும் போட்டுக்கலாம், நமக்கு பெருசாக வேணும் அப்படின்னா பெருசாகவும் போட்டுக்கலாம். பக்கத்தில் ஒரு செயின் கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணுறேன், மறுபடியும் மேலே போகிறேன், செயின் கொடுக்குறேன், கீழே பிடிச்சி இழுக்கிறேன். இழுத்ததுமே இதை எடுத்துக்காமல் இருக்க ஒரு குட்டி லாக் கொடுக்குறேன். மறுபடியும் பக்கத்தில் போகிறேன். புரிஞ்சதுங்களா? ஸோ இது இப்படி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். பக்கத்தில் போகிறேன், மேலே போகிறேன், ஒரு செயின் கொடுக்குறேன், கீழே பிடிச்சி இழுக்கிறேன், ஒரு லாக் கொடுக்குறேன். மறுபடியும் பக்கத்தில் போகிறேன், ஒரு செயின், மறுபடியும் அந்த த்ரெட்டை அப்படியே பிடிச்சி மேலே இழுக்கிறேன், மேலே இழுத்து ஒரு செயின், அதை அப்படியே பிடிச்சி கீழே இழுக்கிறேன், கீழே இழுத்துட்டு அதை எடுத்துக்காமல் இருக்க ஒரு லாக். மறுபடியும் பாருங்கள், ஒரு செயின் சைடில், அந்த செயினை அப்படியே இப்படி கொண்டு போகிறீங்க, மேலே ஒரு செயின், அதை பிடிச்சி இப்படி கீழே இழுக்கிறீங்க. இழுத்ததுக்கப்புறம் ஒரு குட்டி லாக் அதுக்கு கீழேயே. மறுபடியும் பக்கத்தில் ஒரு செயின், மேலே போகிறீங்க, ஒரு செயின், அதை பிடிச்சி கீழே இழுக்கிறீங்க. இழுத்ததுமே ஒரு குட்டி செயின், கீழே ஒரு லாக். அதாவது லாக்கை தான் குட்டி செயின் போட்டு சொல்லுவோம், குட்டி செயினை தான் லாக்குன்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டே போட்டு குழப்பிக்காதீங்க. பக்கத்தில் ஒரு செயின், மேலே ஒரு செயின், பிடிச்சி கீழே இழுப்பீங்க, ஒரு குட்டி லாக் அல்லது குட்டி செயின் குட்டியாக வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து பக்கத்தில் போகிறோம், மேலே போகிறோம், பிடிச்சதை பிடிச்சி கீழே இழுக்கிறீங்க. ஸோ கீழே ஒரு குட்டி லாக். புரிஞ்சதுங்களா? இதுக்கு பேர் தான் பட்டன் ஹோல் ஸ்டிச். இது ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸுலையோ இல்லை ஏதாவது ஒரு இமேஜில் அவுட்லைனாக போடலாம் இதை. புரிஞ்சதுங்களா? ஸோ இதுக்கு நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை ஜரியிலையும் நம்ம யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? மோஸ்ட்லி சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இமேஜஸில் ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இதை நம்ம ஜரியும் வச்சு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு ஒரு லைன் ஒர்க் பண்ணி காட்டுறீங்க. ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு ட்ரெஸ்லையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இமேஜில் அவுட்லைனாக எனக்கு ஒர்க் பண்ணி காட்டுறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல முடிச்சுட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். இது எந்த டைரெக்ஷனில் வேணால் நம்ம போட்டுக்கலாம். அதாவது ஒரு ட்ரெஸ்ஸில் போடலாம். இப்போ நம்ம மேல் நோக்கி போட்டோம் இல்லையா, அதை கீழ் நோக்கி போட்டுக்கலாம். எந்த நம்ம இடத்துல வேணும் அப்படின்றத நம்ம க்ரியேட்டிவிட்டியாக யோசித்து அந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி 2 லைன் வரைஞ்சி நீட்டாக போட்டிருக்கணும், இதேமாதிரி எனக்கு ஒர்க் பண்ணி காமிங்க. ஒரு இமேஜில் அவுட்லைனாக ஒர்க் பண்ணி காட்டுங்க. ஃபில்லிங்காகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. இதை இந்த பாஸ் ஷேப்பில் தான் கொண்டு வரணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அந்த இமேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரியும் கொண்டு வந்துக்கலாம். ஓகேங்களா? இந்த பாக்ஸ் மாதிரி அந்த மாதிரி டிசைனும் கொண்டு வந்துக்கலாம். இந்த சைடு தான் கொண்டு வரணும்ல, இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம், இந்த சைடு கொண்டு வரலாம். எந்த டைரெக்ஷனில் வேணாலும் இதை நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ஃபில்லிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அவுட்லைனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு பேர் தான் பட்டன் ஹோல் ஸ்டிச். ஓகேங்களா?